அது மட்டும் முடியாது பே என்ற மூதாட்டியிடம் நிலத்தை அலேக்காக ஆட்டையை போட்ட சிறுத்தை கவுன்சிலர். விடுதலை சிறுத்தைகள் திமுகவும் கூட்டணியில் இருந்து வருகிறது. ஆனால் கூட்டணியில் இருந்து கொண்டு சில சர்ச்சைக்குரிய விஷயங்களை செய்து சர்ச்சைக்குரிய வகையில் பதிவுகளை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு திமுகவிற்கே பெரும் பின்னடைவுகளை ஏற்படுத்தி வருகிறது. அதாவது விசிக நிர்வாகிகள் சமூக வலைதளத்தில் ஆக்டிவாக இருக்கிறேன் என்ற பெயரில் பதிவிடும் சில கருத்துகள் திமுகவிற்கே பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தி விடுகிறது. அதோடு விசிக தான் கொண்டிருந்த கட்சி கொள்கையை மறந்து தற்பொழுது எந்த ஒரு தீண்டாமை மற்றும் பட்டியலின மக்களின் பாதிப்புக்கு குரல் கொடுக்காமல் இருந்து வருகிறது. வேங்கை வயல் சம்பவமாக இருக்கட்டும், பட்டியலின மாணவர் தன் சக மாணவர்களால் தாக்கப்பட்ட சம்பவமாக இருக்கட்டும், எதற்கும் இதுவரையிலும் விடுதலை சிறுத்தைகள் தனது எதிர்குரலை உறுதியாக வைக்கவில்லை. அதேபோன்று சமீபத்தில் திமுக எம்பி கருணாநிதி அவர்களின் மகன் மற்றும் மருமகன் இருவரும் பட்டியல் இன பெண்ணை கொடுமைப்படுத்திய விவகாரத்திற்கும் விசிக பெருமளவில் எதிர்ப்பு தெரிவிக்காமல் மௌனம் சாதித்து வந்தது விடுதலை சிறுத்தைகளுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியது. அதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பாஜகவின் கட்சி கொடியை அகற்றிய வீடியோக்கள் அனைத்தும் இணையங்களில் வெளியாகி பெரும் விமர்சனத்தை பெற்ற நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர் ஒருவர் சென்னையின் பிரதான இடத்தில் அமைந்துள்ள பல மதிப்புள்ள சொத்தை அபகரிக்கும் முயற்சிகள் ஈடுபட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. சென்னை தியாகராய நகர் சரோஜினி தெருவில் சந்திரம்மாள் என்ற மூதாட்டிக்கு 5463 சதுர அடியில் சொந்தமாக நிலம் உள்ளது. அந்த நிலத்தில் பல வீடுகள், கடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மூதாட்டி சந்திரம்மாள் அதன் நிலத்தை தனது பேத்தி பத்மபிரியா பெயரில் எழுதி வைத்து தனது பேரன் முரளி கிருஷ்ணாவிற்கு அந்த நிலத்தில் உள்ள கடைகள் மூலம் கிடைக்கப்படும் வருமானத்தை அனுபவித்துக் கொள்வதற்கு உயில் எழுதி வைத்துள்ளார். ஆனால் மூதாட்டியின் பேரனான முரளி கிருஷ்ணன் 25,000 ரூபாய்க்கு சையது என்பவரிடம் 100 வருடங்களுக்கு குத்தகைக்கு அந்த நிலத்தை எழுதி கொடுத்துள்ளார் என்று கூறப்படுகிறது. மேலும் தற்போது இந்த நிலத்தின் மதிப்பு 18 கோடி ரூபாயை எட்டி உள்ள நிலையில் இந்த நிலம் முழுவதையும் தன்வசப்படுத்திக் கொள்வதற்கு சென்னை மாநகராட்சியின் 45வது வார்டு விடுதலை சிறுத்தைகள் கவுன்சிலர் கோபிநாத் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலத்தில் அமைந்த கட்டிடத்தின் ஒரு அறையில் மட்டும் அலுவலக பணிக்காக வாடகைக்கு எடுத்து இருந்தவர் தற்பொழுது இந்த முழு நிலத்தையும் தன்வசப்படுத்திக் கொள்வதற்கு பல வழிகளை மேற்கொண்டு வருவதாக மூதாட்டியின் உறவினர்கள் தெரிவித்தனர். மேலும் அவர்கள் இந்த கட்டிடம் முழுவதையும் விசிகவின் அலுவலகத்தை அமைப்பதற்கு விசிக வார்டு கவுன்சிலர் மற்றும் சையதும் முழு முனைப்பில் இருப்பதாகவும் கூறியுள்ளனர். அது மட்டுமின்றி விசிகவின் கவுன்சிலரான கோபிநாத் தனது வேட்புமனு தாக்கலில் கூட நிரந்தர முகவரி என்று இந்த நிலத்தின் முகவரியே கொடுத்துள்ளார். ஆனால் அவரிடம் நாங்கள் இதற்கு எந்த அதிகாரத்தையும் வழங்கவில்லை என்றும் மூதாட்டியின் உறவினர்கள் கூறியிருப்பது விசிக கவுன்சிலர் நிலத்தை அபகரிக்க செய்யப்பட்ட சதியாக பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக பின்னடைவுகளை சந்தித்து வரும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இந்த கவுன்சிலரின் செயலும் 2024ஆம் ஆண்டு தேர்தலில் விசிகவிற்கு எதிராக எதிரொலிக்கும் என்று கூறப்படுகிறது.